இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். 119 சங்கீதம் 71 ஒரு சிறுவன் தன் வீட்டின் அருகிலுள்ள ஒரு குன்றின் மீது அடிக்கடி ஏறி விளையாடுவது வழக்கம். ஒரு நாள் அவனது இளைய சகோதரியும் வர விரும்பினபடியால் அவளையும் அழைத்துச் சென்றான். குன்றின் உச்சிக்கு செல்லும் கரடு முரடான பாதையை கண்டவுடன் அவள், இது என்ன, கற்களும் மேடு பள்ளமும் நிறைந்த பாதையாக இருக்கிறதே, சமமான பாதை கிடையாதா என்று அந்த சிறுமி மிகவும் திகைப்புடன் கேட்டாள். ஆனால் அவளது சகோதரன் அவளை பார்த்து, தங்கச்சி, இந்த கரடு முரடான கற்கள் இங்கே கிடப்பதால் தான் நாம் மேலே ஏறி செல்ல முடிகிறது. இல்லை என்றால் கால் வைக்க முடியாமல் நாம் வழுக்கி கற்கள் இல்லாமல் கீழே விழுந்து விடுவோம் என்றான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சந்தோஷம் என்னும் பாடசாலையில் கற்க தவறின பாடங்களை உபத்திரவம் என்னும் பாடசாலையில் கற்றவர்கள் அநேகர் உண்டு. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் நாம் உபத்திரவங்களினூடே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் இத்தனை தாங்கக்கூடாத பாரம், என்னை ஏன் கைவிட்டீர் என கலங்குகின்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லுகிறது. அவர் நிச்சயமாக நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கவே மாட்டார். மட்டுமல்ல, வரும் சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் நமக்கு காட்டுவார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நீங்கள் துன்பங்களினாலும் பாடுகளினாலும் பாடுபட்டு கண்ணீர் வடிக்கும் போது நம் தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே மாட்டார். அன்று ஆகார் தனிமையில் வனாந்திரத்திலே தன் மகன் சாவதை பார்க்க மாட்டேன் என்று தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்த போது அவளுடைய கண்ணீரை கண்ட தேவன் அந்த வனாந்திரத்திலும் தண்ணீர் ஊற்றை திறந்து அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன் அவர் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று நமக்காக மிக பெரும் காரியங்களை செய்கிற தேவன் நம் தேவன். நம்முடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முடிவை கொண்டு வருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை சீக்கிரத்தில் கொண்டு வருவார். மனம் கலங்காதிருங்கள். நமக்காக பரிந்து பேச நம் தேவன் ஒருவர் உண்டு. நமக்காக யுத்தம் செய்ய நம் தேவன் ஒருவர் உண்டு. நம்மை விசாரிக்கும் தேவன் நமக்கு உண்டு. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதிசீக்கிரத்தில் உபத்திரவத்தை நீக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகச் செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் அப்பா, உபத்திரவத்தின் பாதையின் வழியாய் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. அந்த உபத்திரவங்கள் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்கிற படிக்கட்டுகளாக காணப்படத்தக்கதாக இயேசப்பா நீங்க உதவி செய்வீராக ராஜா. புடமிடப்பட்டாலும் அவர்களை பொன்னாக விளங்க செய்கிற தேவன் ஆண்டவரே, அவர்களை சுத்தப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த உபத்திரவத்தின் மூலம் நீங்கள் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை அப்பா கற்றுக்கொண்டு ஆண்டவரே சரியான பாதையிலே நடக்கக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.